ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ சம்மருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ. இந்த சம்மரில் வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம கட்டாயமாக ட்ரை பண்ண வேண்டிய டீடான் ஃபேர்னஸ் ஃபேஷியல் அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நான் காலையில் 11 மணி வெயிலில் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ இது. எந்த அளவுக்கு ஸ்கின் டேன் ஆகிருக்கு, வெயில் நல்ல டேமேஜ் ஆகிருக்கு, செவந்து போயிருக்கு, எவ்வளோ டல்லாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் தான் நான் இந்த உப்டன் ஃபேஷியல் மை ஃபேவரட் வீக்லி ஒன்ஸ் நான் போடுற டீடான் ஃபேஷியல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் கிளென்சிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான நேச்சுரல் கிளென்சிங். ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இது ரெண்டுமே நல்லாவே எஃபெக்டிவான கிளென்சிங். இது நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நேச்சுரல் சிடிஎம் ரொட்டீனுக்கு கூட இந்த கிளென்சிங் யூஸ் பண்ணலாம். நல்ல இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங் கொடுக்கும். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பீட்ரூட்டோட ஜூஸ் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஃபேஷியலுக்காக. ஸோ அதை இப்போ இது எல்லாத்தையுமே டோட்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் அந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கிளென்சரை ஃபஸ்ட்டு நார்மலாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் நல்லா ஃபுல்லாக திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்ல மசாஜ் கொடுங்க. டீப்பாக க்ளீன் பண்ணி அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரட்டும். நான் கழுத்தில் அது மாதிரி கையும் கண்டிப்பாக நம்மளுக்கு டேன் ஆகிருக்கும், கையிலையும் பண்ணுறேன். இதை ஃபுல் பாடிக்குமே நீங்கள் பாத்ரூமில் இருந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் பாடிக்குமே நீங்கள் போட்டுக்கலாம். சூப்பரான ஃபுல் பாடி மெயின்டெனன்ஸ்னு கூட நான் சொல்லுவேன். இது நல்லா ட்ரை ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஸ்க்ரப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அரிசி மாவு, எப்போதுமே அரிசி மாவு தான் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஸ்க்ரப்பு நம்ம வீட்டில் செய்கிறதுல. ஸோ அதனால் நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. அது கூட ஒரு 2 பிஞ்ச் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர், அப்புறமா பீட்ரூட் ஜூஸ். இப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த ஸ்க்ரப்பிங் நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பண்ணோன்னா நம்மளோட ஸ்கின் வேறு லெவலில் இருக்கும். உண்மையாகவே ஒரு தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்தளவுக்கு இந்த ஃபேஷியல் நம்மளுக்கு மேஜிக் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப ஜென்டிலான ஒரு ஸ்க்ரப்பாக நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்ம கிளென்சிங் முடித்ததுக்கப்புறமா ஸ்கின் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிரைட்டனிங்காக எவ்வளோ சூப்பராக கிளென்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு டீப்பாக அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்க்ரப்பிங் ஃபஸ்ட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. இது நல்லாவே ஒரு ஜென்டிலான ஸ்க்ரப் அப்படிங்கிறனால நீங்கள் 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் கூட தாராளமாக குடிக்கலாம். இந்த இன்க்ரீடியண்ட்லாம் நம்மளோட ஃபேஸில் செட் ஆகும்போது டேனை நல்லாவே எடுத்து விடும். நல்ல ஒரு பிரைட்டனிங் கொடுக்கும். ஸ்கின்னை நல்லா ஒரு ஒயிட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதனால் ஸ்கின்னில் நல்லா செட் ஆகட்டும். ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஒரு பேக் மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். எப்போதுமே நான் அப்படி தான் சொல்லுவேன். அப்போ தான் அது நம்மளோட ஸ்கின்னோட செட் ஆகும். கொஞ்சம் நேரம் இருக்கும்போது தான் அது நல்லாவே வேலை செய்யும். ஸோ நான் என்னோடய கைக்கும் அதே மாதிரி கழுத்து கைக்கு எல்லாத்துக்கும் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து மசாஜ். என்ன தான் நம்ம ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணாலும் மசாஜ் நம்மளோட ஸ்கின்னுக்கு நீடு. அதுக்கு நான் எடுத்துக்கிறது ரோஸ் பெட்டல் பவுடர். 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் பெட்டல் பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி, ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கினா சுத்தமான ஹனி. இது கூட பீட்ரூட் ஜூஸ். ரோஸ் பெட்டல் பவுடர் நல்லா பவுடர் மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு மசாஜாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப்பிங் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கின்னை பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல பளிச்சுன்னு இருக்கும். டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு பிரைட்டனிங் கொடுத்துருக்கோம். 60% நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். நான் காட்டுறேன், க்ளோஸில் பாருங்கள். இந்த மசாஜ் எவ்வளோ ஒரு கிளாஸியாக எவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் இதை ஃபேஸில் வச்சுருக்கலாம்.
நல்ல மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கைக்கு கழுத்துக்கு எப்போதும் போல் நல்ல மசாஜ், எவ்வளவுக்கு மசாஜ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நான் கைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுவையும் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ரோஸ் பெட்டல் பவுடர். ரோஸ் பெட்டல் பவுடர் வந்து ஸ்கின்னை வந்து ஒயிட்டனிங்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது கூட பீட்ரூட் சேரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட காம்பினேஷன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இன்கேஸ் உங்களுக்கு கடலை மாவு ஒத்துக்கல அப்படின்னா நீங்கள் பாசிப்பயிறு மாவு கூட சேர்த்துக்கலாம். பட் வந்து டேனுக்கு வந்து கடலை மாவு நல்லா ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் பீட்ரூட் ஜூஸ். இதில் ஹனி வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு ஹனி வேணும், நல்ல ஸ்கின் வந்து எனக்கு இன்னும் க்ளோவாக இருக்கணும், நீங்கள் ஹனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆயிலி ஸ்கின்னுக்கு கண்டினியூவாக ஹனி வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நான் லாஸ்ட் பேக் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி லாஸ்ட் பேக்கில் வந்து நான் ஹனி வந்து ஆட் பண்ணலை. அது உங்களோட ஆப்ஷன் தான். ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு க்ளோவாக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் கையில் வந்து அவ்வளோவா இல்லை என்கிட்ட, அதனால் கொஞ்சம் இருக்கிறத வச்சு நான் கையிலேயே அப்ளை பண்ணியிருக்கேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டேன். பாருங்கள் ஸ்கின்னு வேறு லெவலில் இருக்குது உண்மையாகவே. நல்ல ஒரு ஷைனிங். எப்போதுமே இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் வச்சு ஃபேஷியல் பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்ல ஒரு கிளாஸியாக ஷைனிங்காக எவ்வளோ க்ளோவாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பிரைட்டனிங், எப்படி தான் இவ்வளோ பிரைட்டனிங் கொடுக்கும்னே தெரியாது, அந்தளவுக்கு ஒரு பிரைட்டனிங். நல்லா வந்து ஸ்கின் வந்து நல்லா ஒரு ஒயிட்டனிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நல்ல ஒரு ஒயிட்னிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இதை நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 3 days ஒன்ஸோ 4 days ஒன்ஸோ பண்ணுறது அவ்வளோ நல்லது. நீங்கள் 4 days ஒன்ஸ் மட்டும் பண்ணி பாருங்கள். ஒரு 2 times பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கின் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து விடவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபேஷியல் இது. இதை நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தோடனே கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா உடனே இருக்க டேன் வந்து உடனே வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். வீக்லி ஒன்ஸ் வந்து எப்போதுமே இதை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னோட எப்போதுமே ஃபேவரட் தான். இதுக்கு முன்னாடி ஒரு பீட்ரூட் வச்சு ஃபேஷியல் போட்டிருப்பேன். இதில் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் நம்மளோட இது தான். இது வந்து இன்னமுமே சூப்பர் எஃபெக்டிவாக இருக்குது. சம்மரில் டக்குன்னு நம்ம ஸ்கின் வந்து கருத்து போயிடும். அதை அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே நம்மளோட ஸ்கின் டோனாகவே மாறிடும். ஸோ கண்டிப்பாக டேனாக விடாதீங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபேஷியல் இந்த சம்மருக்கு. ஸோ பார்த்ததோட விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு நீங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இருக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.